யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தமிழில் வெளியான கலர் படங்களின் நிலையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது 1968ஆம் ஆண்டு. 68ஆம் ஆண்டு தமிழில் மொத்தம் கலர் படங்கள் வெளிவந்தது 6 படங்கள் தான். 6 படங்கள் வந்து ரகசிய போலீஸ், 115, குடியிருந்த கோயில், ஒளி விளக்கு, திருமால் பெருமை மற்றும் தில்லானா மோனாம்பாள், இறுதியாக வந்து விநாயகா ஃபிலிம்ஸ் 3 எழுத்து. இந்த 6 படங்கள் தான் 1968 வெளிவந்த கலர் படங்கள். இவற்றில் 1968 ஜனவரி 11 வியாழக்கிழமை வெளிவந்த ரகசிய போலீஸ் 115 அந்த ஆண்டின் முதல் கலர் படம். முதல் கலர் படம் வெளிவந்தது ஜனவரி 11 பொங்கலுக்காக வெளிவந்தது. அந்த படம் வெளிவருவதற்கு முன்னாடியே ரசிகர்கள் எதிர்பார்ப்பு எக்கு தப்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். எங்கே பார்த்தாலும் அந்த வால் போஸ்டரை பார்த்தே தேட்டருக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு. எல்லா ஊர்களிலும் அப்படி தான். சென்னையில் வந்து 5 தேட்டரில் தினசரி 4 காட்சிகள் போட்டாங்க. 10 நாளைக்கு வசூலை பாருங்கள், 2,37,470 ரூபா. 10 நாளில் ஒரு சாதாரண திரையரங்கில் வந்து 10 நாளில் இவ்வளோ பெரிய வசூல். எம்ஜிஆர் வந்து 1977 வரை நடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த படத்தின் வசூலை எந்த படத்தாலும் முறியடிக்க முடியவில்லை. ஈவன் உலகம் சுற்றுவாலிவன் கூட 10 நாள் வசூல் இதை விட கம்மி தான். ஆக அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற படம் ரகசிய போலீஸ் 115. முதல் 10 நாளில் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் எத்தனை ஷோ ஓடிச்சு தெரியுமா? 200 காட்சிகள். 5 தேட்டரில் ஒரு நாளைக்கு 4 ஷோ, 20 ஷோ, 10 நாளில் 200 காட்சிகள் ஓடிச்சு. இதில் வந்து 10 நாள் இல்லை, ஒரு 7 நாள் 4 ஷோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். 7 நாள் 11ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 4 ஷோ. 7 28. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து தினசரி 3 காட்சிகள் ஓடிச்சு சென்னையில் வசூலை பார்த்திங்கன்னா 9,23,000 ரூபா நினைக்கிறேன். படம் ஓடி முடிய 9,23,000 வசூல். அதுக்கப்புறம் வந்த குடியிருந்த கோயில், அதுவும் 9,33,000 வசூல். அப்புறம் வெளிவந்த ஒளி விளக்கு 9,28,000. இந்த 3 படங்களும் சேர்ந்து 28 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வசூலாச்சு. அது ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ரகசிய போலீஸ் வந்து 50 நாட்கள் மட்டும் 28 திரையரங்கில் ஓடிச்சு. 28 திரையரங்கில் 50 நாட்களை தாண்டிச்சு. அவற்றில் வந்து 100 நாட்கள் வந்து 2 தேட்டர், திருச்சியும் சேலமும் ஓடிச்சு. மற்றபடி 28 திரையரங்கில் 50 நாள் ஓடி வசூலில் வந்து ஒரு பெரிய சாதனை பண்ணிச்சு. பிஆர் பந்துலுக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது. பிஆர் பந்துலு பல பெரும்பொருள் செலவில் எடுத்த படங்கள்லாம் தோல்வியில் முடிந்தது. கடைசியில் வந்து அவருக்கு வந்து செலவே இல்லாமல் எடுத்த ரகசிய போலீஸ் 115 சரியான வசூல். சரி நேயர்களே, அடுத்தது பார்த்தா குடியிருந்த கோயில். ரகசிய போலீஸ் ஓடி முடிகிறதுக்குள்ளே தேர் திருவிழா வேறு வந்துருச்சு. பிப்ரவரி 23 தேவர் ஃபிலிம்ஸ் படம். அது வேறு இந்த ஓட்டத்தை பாதித்தது. அதுக்கப்புறம் வெளிவந்த மார்ச் 15 வெளிவந்த குடியிருந்த கோயில் மட்டும் வரலைன்னு இந்த படம் 7 தேட்டரில் 100 நாள் ஓடிருக்கும். குடியிருந்த கோயில் மார்ச் 15 வந்து அது 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. அந்த ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் என்றால் அது குடியிருந்த கோயில் தான். வசூலை பாருங்கள், 9,33,000 ரூபா. ஆமாம், ஓடி முடிய 3 தேட்டரில். அந்த ஓட்டத்தை தடை பண்ணுறதுக்கு ஏப்ரல் 25 கண்ணன் என் காதலன் ரிலீஸ். ஸ்டார் பிரபாத், மேகலான் உற்சகர் 4 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. கண்ணன் என் காதலன். இருந்தாலும் கண்ணன் என் காதலன் 93 நாள் மதுரையில், சிந்தாமணியில். குடிந்தோல் 133, ஒளி விளக்கு 147, ரகசிய போலீஸ் 92, இது 93. ஆக அந்த ஆண்டு வெளிவந்த அந்த எல்லா படங்களுமே நல்ல வசூல் தான். சென்னையில் மட்டும் இந்த 1968 8 எம்ஜிஆர் படங்கள் வந்திருக்கிறது. இந்த 8 எம்ஜிஆர் படங்களும் சுமார் 50 லட்சத்தை தாண்டி வசூல் பண்ணிச்சு. அது ஒரு மகத்தான சாதனை. இந்த சாதனையை வேறு எந்த நடிகரும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது. அடுத்து வெளியான எம்ஜிஆரோட ஒளி விளக்கு 100வது படம். ஜெமினியோட படம். ஜெமினியோட முதல் கலர் படமும் ஆகும். அந்த படம் வந்து 100வது படமாக வந்துச்சு. 100 நாள் 3 தேட்டரில் தான் ஓடிச்சு. ஆனால் 50 நாள் ஓடினது 60 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. 50 நாள் 60 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. அதில் 3 தேட்டர் பெங்களூரில் மட்டும் 50 நாள் ஓடிச்சு. 8 தேட்டர் சிலோனில் 50 நாள் ஓடிச்சு. சிலோனில் 150 நாளை தாண்டி ஓடிச்சு. படம் வந்து மதுரையில் வந்து தொடர்ந்து 112 அரங்கு நிறைந்த காட்சிகள்.
1,52,000 கலெக்ஷன் ஆச்சு. மக்கள் திலகத்தின் 100வது படம் வந்து 3,16,000 தாண்டி மதுரை மீனாட்சியில் வசூலாச்சு. அதுவும் ஒரு பெரிய சாதனை. சில நடிகர்கள் வந்து தங்களது 100வது படம் தான் பெரிய படம், அது பயங்கரமான வெற்றி, சென்னையில் 4 தேட்டரில் உருட்டணும், மதுரையில் உருட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன உருட்டி என்ன பயன்? 100 நாள் அவங்க கொடுத்த போலியான வசூலே 1,86,000 87,000 தான் கொடுத்துருக்காங்க நவராத்திரி. ஆனால் மக்கள் திலகத்தின் படம் 100வது படம் வந்து 3 லட்சத்தை தாண்டிச்சு. அப்போ எது வெற்றி படம்? ஆனால் இது தோல்வி படம்பாங்க. ஒளி விளக்க தோல்வியாம், நவராத்திரி வெற்றியாம். இந்த மாதிரி காமெடியெல்லாம் சிவாஜியோட அந்த சேனல் இருக்க பொய் முரசில் போட்டு சொல்லும்போது நமக்கே சீப்பாக வருது. என்ன செய்கிறது? எவ்வளோதான் சிரித்தாலும் அவன் கலங்கவே மாட்டேங்கிறான். அடுத்தடுத்து புது வெடிகுண்டுகளாக இறக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு படத்தையும் பார்த்திங்கன்னா டப்பா படங்கள். 1 வாரம் ஓடின படத்தெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு கொடி பிடிக்கிறாங்க. இது ஏன் எதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நாங்கள்லாம் எந்த ஊரில் இருந்தோம்? இங்கே தானே இருந்தோம். திருமால் பெருமைங்கிற படம் 12 நாளாக 13 நாள் கூட தாங்கலை தூத்துக்குடியில். பாவம் ஏபி நாகராஜன் பக்தி படத்தில் வந்த வாழ்வு பக்தி படத்தாலே முடிஞ்சு போச்சு. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் தான் பாடியிருக்கார் சிவாஜி கணேசன் படத்தில். அதே மாதிரி பக்தி படத்தால் கிடைத்த வாழ்வை அவரே பறிச்சுக்கிட்டார். கடைசியாக அவர் டைரக்ட் பண்ண படம் திருமால் பெருமை. அதற்கு முந்தி அவர் திருவருட்செல்வர் எடுத்தார் சொந்த படமாக விஜயலட்சுமி பிக்சர்ஸில். அதில் ஏகப்பட்ட அடி வாங்கி அதோட நிப்பாட்டிட்டார், வேண்டாயா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமால் பெருமை இன்னொரு கம்பெனிக்காக அவர் டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு, அதுவும் போச்சு. அந்த கம்பெனிக்காரனும் போனான். ஆக மொத்தம் யாரையுமே வந்து அவர் விட்டு வைக்கலை. நவராத்திரி பார்த்திங்களா, 1,87,000 108 நாள் ஓட்டி. ஆனால் அது வெற்றி படமா? இது எப்படி இருக்குது காமெடி? அது வெற்றி படமா? ஒளி விளக்கு வந்து தோல்வி படமா? 3 தேட்டர் தானே ஓடிச்சு. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலுமான அதே மாதிரி அந்த கதையை தான் இருக்குது. 8ஆம் கிளாஸ் ஃபெயில், 8ஆம் கிளாஸ் பாஸ், 10ஆம் கிளாஸ் ஃபெயில், எது பெருசுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒளி விளக்கு வந்து ஒரு நிகரற்ற சாதனை. இலங்கையிலும் ஒரு நிகரற்ற சாதனை செய்தது. போட்ட ஊர்கள்லாம் 60 தேட்டருக்கு மேலே 50 நாட்களை தாண்டிச்சு. திருமால் பெருமை வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளாப்பு. பாவம் ஏபி நாகராஜன். அதுக்கப்புறம் நேராக வா ராஜா வா அப்படின்ட்டு வெளியே வந்துட்டார். கண்காட்சி. அதுக்கப்புறம் தில்லானா மோகனாம்பாள்னு பக்தி படத்தை விட்டுட்டு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் நாவலை வச்சு எடுக்க ஆரம்பித்தார். இந்த கதை யார்கிட்ட இருந்ததுன்னா, இந்த கதை வந்து கொத்தமங்கலம் சுப்பிட்ட போய் விலைக்கு வாங்க போயிருக்கார் நாகராஜன். ஆனால் கொத்தமங்கலம் ஏற்கனவே அந்த ஜெமினி அதிபர் வாசன் வாங்கிட்டு போயிட்டார்ப்பா அப்படின்ட்டார். உடனே ஒரு வாசனை போய் கேட்டிருக்காரு, அண்ணா நான் வாங்கினாலும் உங்களை வச்சு தானே டைரக்டராக போட்டு எடுப்பேன், நீங்களே வந்துட்டீங்க, நீங்களே தயாரிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி படத்தை கொடுத்துட்டார். படத்தில் பார்த்தீங்களா கூட்டங்களை, ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டம். இவ்வளோ பேர் இருந்து கலரில் எடுத்து நிறைய செலவழித்தாதான் சிவாஜி கணேசன் படத்துக்கு வந்து ஓரளவாவது ஓட்டம் இருக்கும். அது வந்து தயாரிப்பு செலவையே அத்துக்கிட்டு போயிடும், நிறையா போயிடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய முடியும்? அதுக்கப்புறம் வந்த மிச்சம் இருக்கிறத தான் பார்க்கணும். இல்லை, மனோரமாவோட அற்புதமான நடிப்பு. மனோரமா வந்து ஒரு சிறந்த நடிகை. அந்த நடிகை வந்து அந்த தில்லானா மோகனாம்பாள்ல அவரும் நாகேஷும் அவங்க 2 பேர் நடிப்பும் ரொம்ப கை கொடுத்துச்சு. பாலையா கூட தவில் வாசிக்கும்போது கூட அவர் உடம்பே ஆடும். ஆக அது ஒரு நல்ல படம். எம்ஜிஆரே சொன்னார், அந்த படம் வந்து தில்லானா மோகனாம்பாள் ஒரு நல்ல கலையம்சம் உள்ள ஒரு படம் அப்படின்னு எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த படத்தை வந்து எவ்வளவோ வெள்ளி விழா ஓட்டணும்னு அவங்க சொந்த தேட்டரில் முயற்சி பண்ணாங்க, ஓட்ட முடியல. குடியிருந்த கோயில் வசூலை எட்டவும் முடியலை. குடியிருந்த கோயில் தான் நம்பர் 1 அந்த ஆண்டு 1968 நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா விநாயகா ஃபிலிம்ஸ், 3 எழுத்து விநாயகா ஃபிலிம்ஸ், அதுவும் கலர் படம் தான். ஆனால் அது வந்து 1967 வெளியான நான் வந்து வெள்ளி விழா ஓடிச்சு சித்ராவில். வெள்ளி விழா ஓடி என்ன பிரயோஜனம்? மொத்த வசூலே 5 லட்சம் தான் சென்னையில். காவல்காரன் வசூலை கூட எட்ட முடியல. காவல்காரன் வந்து 1967 9 லட்சத்தை தாண்டி வந்துச்சு. இது புரியாத 1-2 பெருசுகள் வந்து கண்டமானி உளறிக்கிட்டு இருக்கு. கேசினோவில் காதலிக்க நேரமில் 210 நாள் ஓடிச்சுன்னு சொன்னால் அது ஓடலை, நீ மாற்றி சொல்கிற. எங்கள் வீட்டு பிள்ளை தான், எங்கள் வீட்டு பிள்ளை 211, அதான் அதிகம். அதுக்கு அடுத்தபடியாக 210 காதலிக்க நேரம் இல்லை, அது தெரிய மாட்டேங்குது. மலைகள்லாம் மதுரையில் தங்க தேட்டரில் அந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு நம்மகிட்ட வந்து கருத்து சொல்ல வந்துடுறாங்க, கமெண்ட்ஸு போட வந்துடுறாங்க.
இவங்களை நம்ம என்ன சொல்ல? மூன்றெழுத்து வந்து ஒரு பெரிய வெற்றியை அடையலை. நான் அளவுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் நன்றாக நிறைந்த படம் மூன்றெழுத்து. நல்லா தான் இருக்கும் படம் பார்க்கும்போது. ஆனாலும் ஏன் வெற்றி பெறவில்லை என்ற காரணம் அது தயாரித்த ராமண்ணாவுக்கே தெரியல. ஏன்டா அந்த படத்தில் இல்லாதது எது இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் எவ்வளோ அனலைஸ் பண்ணி பார்த்தாரு, முடியலை. ஆக மூன்றெழுத்து படம் வந்து எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஏதோ ஆவரேஜாக ஓடி தப்பித்து கொண்டது. ஆக மொத்தத்தில் 1968 பிளாக் பஸ்டர் என்று சொன்னால் அது குடியிருந்த கோயில் தான். குடியிருந்த கோயிலுக்கு அடுத்தபடியாக பெரிய வெற்றி பெற்ற படம் எது என்றால் ஒளிவிளக்கு. ஒளிவிளக்கு வசூலில் ஒரு புரட்சியை செய்தது. ஒளிவிளக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒளிவிளக்குக்கு மாசு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மூன்றாவதாக ரகசிய போலீஸ் 115 சொல்லலாம். ஆக மொத்தத்தில் 1968 எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஆண்டு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.